மாஸ்க் ரொம்ப முக்கியம். இது 5K கார் கேருங்களா? இந்த இது 5K இப்போ வேறையா? இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டே இன் மை லைஃப் தான். ஸோ ஸ்கூல் ஆஃப்டர் ரொட்டீன் அண்ட் இந்த டே ஃபுல்லாக என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 6 to 9:30 அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ சைலண்ட்டாக வீடு இருக்குது. ஸோ எப்பொழுதுமே நான் வீட்டுக்கு வந்ததுன்னே ஒரு 10 minutes வந்து எதையும் யோசிக்காமல் அப்படியே உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி ஒரு லாஸ்ட் 2 days நான் வந்து பார்க்குக்கு போகலை. என்னோடய வாக்கிங்கை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் அதிகமாக இருக்குது. இந்த கிளைமேட்டில் நான் சொன்ன மாதிரி துணி துவைச்சி காய வைக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அப்படின்றதுனால இப்போல்லாம் வந்துடுறது. பட் இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வாக்கிங் போயிட்டு நான் ரிலாக்ஸ்டாக வீட்டுக்கு வரும்போது அந்த டே ஃபுல்லாக எனக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த லாஸ்ட் 2 days வந்து ஒரு மாதிரி லோவாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாளையிலேருந்து வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். நிறைய பேர் நினைக்கலாம், நீங்கள் வந்து ஒல்லியாக தானே இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாக்கிங் அப்படின்றது வெயிட்டை குறைக்கிறதுக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ மட்டும் இல்லை, அது ஒரு ரிலாக்ஸேஷனாக எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஒரு 2 round நான் நடந்துட்டு வந்தேன் அப்படிங்கும்பொழுது அது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ காலையில் பரபரப்பாக வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்பொழுது கொஞ்ச நேரம் நமக்கான டைமாக அது வந்து இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை யோசிச்சுட்டு அப்படியே 2 round நடந்துட்டு, சில டைம் நான் பாட்டு கேட்டுட்டுமே நடப்பேன். ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அப்படின்றதுனால மெயினாக வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே நான் பண்ணுற வேலை வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறது தான். எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும், ஈஸியாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நான் சாங்ஸ் கேட்கல. நான் இன்றைக்கி வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ வீக்லி நான் 3 time 4 time வந்து பண்ணிகிட்ருக்கேன். எல்லா நாளுமே பண்ணணும்னு ஆசை, பட் அப்படி பண்ண முடியலை. எனக்கு வந்து எப்பொழுதுமே மெடிடேஷனோட ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பட் இந்த கிளைமேட்டில் அது பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு அந்த கிளைமேட்டில் வேலை பார்க்குறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அப்படின்றதுனால வீக்லி 3 times to 4 times வந்து எனக்கு கிடைக்கிற டைமில் நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் நான் 2-3 ரீல்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க வந்து லைன் ஃபார்மேட்டில் சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளோ நேரம் வந்து மூச்சை இன்ஹேல் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணணும், எவ்வளோ நேரம் வெளியில் விடணும் அப்படின்றதெல்லாம். ஸோ பேசிக்கான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே நமக்கு அந்த மூட் ஸ்விங்கு, டிஸ்ட்ராக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். எனக்கு வந்து நான் பண்ணுறதுனால ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மாறாவையும் சரணையும் மெடிடேஷன் கிளாஸ் அனுப்பணும். பேசிக்கான சில எக்ஸசைஸ், மெடிடேஷன் இதெல்லாமே டே டு டே லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டாக நம்மளும் நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக சந்தோஷமாக நிம்மதியான லைஃபுக்கு அது ஒரு சொல்யூஷனாக அமையும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இப்போ வந்து அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது வீட்டில் அந்த மெடிடேஷன் மியூசிக் ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைலண்ட்டாக அந்த மாதிரி மியூசிக் ஓடிட்டே இருந்தது அப்படிங்கும்போது இந்த அமைதியாக இருக்கப்போ அந்த மியூசிக் கேட்டுகிட்டே வேலை பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு விதமான ஃபீல் தான். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து இட்லி அண்ட் கார சட்னி தான். அதே மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றப்போ ஒரு ஃபீல், தனியாக இருக்கும்போது சாப்பிட்றப்போ ஒரு ஃபீல் இருக்கும். தனியாக இருக்கப்போ மேக்ஸிமம் சாப்பிடவே தோணாது. நமக்குன்னு ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப இதாக இருக்கும். பட் அதுக்காக அப்படிலாம் மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட பழகிக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி காஃபி தான் போட்டேன். எனக்கு எப்போல்லாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கோ அப்போல்லாம் வந்து காஃபி எடுத்துப்பேன். ஆக்சுவலாக நான் வந்து டீ லவர் தான். டீ எவ்வளோ கொடுத்தாலும் குடிப்பேன். பட் காஃபி எனக்கு அவ்வளோ பிடிக்காது.
அதுவும் வீட்டில் இருக்கப்போ என்னைக்காவது ஒரு நாள் தான் போட்டு குடிப்பேன். ட்ராவல் டைம்லலாம் காஃபி குடிச்சேன்னா எனக்கு செட்டே ஆகாது. ஒரு மாதிரி வாமிட்டிங் கிட்டினஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் காஃபி அவாய்ட் பண்ணிடுவேன். பட் வீட்டில் இருக்க அன்றைக்கி என்னைக்காவது ஒரு நாள் காஃபி போட்டு குடிப்பேன். அதே மாதிரி காஃபி போடும்போது பால் ரொம்ப காய்ச்சாதீங்க. பால் பொங்கி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துகிட்டு காஃபி போடுங்க. அதே மாதிரி தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாமல் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். காஃபி பவுடரும் பல்காலாம் வாங்கி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி 2 rupeesல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஒரு 10 சேஷே பேக்கெட்டில் வாங்கி போட்டுப்பேன். காஃபியாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 times எடுத்துக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டு. அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். நான் அதனால் ஒரு சில டைம் பாலில் நாட்டு சக்கரை போட்டு அதுக்கு பதிலாக நான் எப்பொழுதுமே இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் யூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு தான் நான் வந்துட்டு வைப்பேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு பளபளப்பாக அழகாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் எல்லாரும் இருக்கப்ப டீ குடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டே இருக்கும். பசங்களுக்கு அப்போ தான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்பாங்க, இல்லை அவங்களுக்கு சூடாக இருக்குது அப்படிம்பாங்க, இல்லை சுகர் பத்தலை அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து நிம்மதியாக உட்காந்து டீ குடிக்கவே முடியாது. எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். பட் ஒரு சில ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்மளோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை அவங்களும் வந்துட்டு எக்ஸாக்டாக காட்டுவாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க கூட பேசும்பொழுது அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தோணும் எல்லார் வீட்லேயும் இது வந்துட்டு காமனான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே எனக்கு உங்களை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு இந்த டைமில் டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து ஒரு ஹெவனில் இருக்க ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ரேஸு. ஆக்சுவலாக மார்னிங் வந்து எல்லாத்துக்குமே என்ன தோணும் அப்படின்னா, காலையில் டிஃபன் கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துடணும், லஞ்ச் பேக் பண்ணிடணும், அவங்கள பஸ்ஸில் ஏற்றி விட்டுறணும், ஸ்கூல் ப்ராப்பராக கூட்டிகிட்டு போயிடணும், ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்றது தான் ஓடும். இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓகே அப்படின்ற மாதிரி தோணும். பட் அது 9 o'clock வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வர்றதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு ஓட்டம் ஓடுவோம். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும், திருப்பி நைட்டு டின்னர் பண்ணணும். ஆக்சுவலி வந்து நமக்கு டே ஃபுல்லாக டாஸ்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொன்றையும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி ஒன்னொன்னையும் கம்ப்ளீட் பண்ணும்போது திரும்பி இன்னொன்று ஆரம்பமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக வரி பண்ணிக்காமல் நம்ம வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயந்தான், நமக்கு மட்டும் இது நடக்கலை அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அன்னன்னைக்கான ரொட்டீனை அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். பெண்டிங் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஸோ அதனால் எதையுமே பெண்டிங் வைக்காமல் அப்பப்போ இருக்க வேலையை கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னாலும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். ஓகே, டீ குடிச்சிட்டோம், இந்த வேலை பார்க்கணும், இந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு இந்த வேலையை பார்க்கலாம். பட் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் வந்துட்டு வேலை பார்ப்பேன். அதே மாதிரி ஸ்கூல் படிக்கும்போதும் நான் அப்படி தான் நிறைய ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். 1 மார்க்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு சாங்ஸ் கேட்பேன். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு சாங்ஸ் கேட்பேன். ஸோ அந்த கேப்பில் வந்து நமக்கு பிடிச்ச விஷயம்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படிப்பு விஷயத்துலேயே நான் வந்து இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணேன். இப்போயும் வந்துட்டு நான் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நமக்கான அந்த ஒரு டைம் கிடைக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து எதுவுமே டயர்டாக தெரியாது. நமக்கான டைம் இல்லாமையே நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி போகாமல் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பொழுதுமே வீடு கூட்டி தொடச்சிருவேன். எனக்கு அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகும். வீடு கூட்டிட்டு மட்டும் நான் விட மாட்டேன். இது வந்து ஒயிட் டைல்ஸ் அப்படிங்கிறதுனால அங்கங்கே ஏதாவது பசங்க சிந்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து வீடு கூட்டினா மட்டும் அந்த ஒரு லுக் இருக்குது, அதை துடைக்கணும் அப்படின்றதுனால டெய்லியுமே வீடு கூட்டி நான் துடைச்சிருவேன். இந்த மாதிரி மழை டைமு கொஞ்சம் கிளைமேட் கூலிங்காக இருக்குன்ற டைம்லலாம் நம்ம வந்து டெட்டால் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பேசிக்காக லைசாலை விட டெட்டால் ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் டெட்டால் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மற்ற டைமில் லைசால் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் கிளாத் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம அதை வந்து டெட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குளிக்கிறப்பவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாப்பு இதெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது நல்லா சுடுதண்ணியில் டெட்டால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோப் பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாப்பு
ப்ரூம் ஸ்டிக் இதெல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக பளிச்சுன்னு வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்த க்ளீனிங் வந்து 1.5 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பட் இது வந்து பசங்க ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய பேர் நினைக்கலாம் எப்பொழுதுமே வீடு க்ளீனாக வச்சுருப்பீங்களா, அப்படிலாம் இருக்கவே முடியாதுங்க. அந்த 2 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பசங்களை கலைக்க விடாமே பார்த்துக்க மாட்டேன். இஷ்டத்துக்கு கலைப்பாங்க, இஷ்டத்துக்கு எல்லா ரூம்லேயுமே எல்லா திங்ஸும் சதறி கிடக்கும். பட் 4:30 5 o'clock வரைக்கும் அவங்க டைமுக்கு நான் விட்டுருவேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இதை பண்ணாதா அதை பண்ணாதா அப்படி வச்சுக்கணும். ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு டைம் வரைக்கும் வீடு வந்து திருப்பி கிளம்ஸியாக தான் கிடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock மேலே திரும்பவும் முதல்ல இருந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு திருப்பி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர டைமுக்கு வந்து கண்டிப்பாக வீடு க்ளீனாக இருக்கணும். அவங்களுக்கு அது ஒரு டிசீஸ். அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, வீடு வந்து க்ளீனாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே வந்து டியூப்லைட் எரியும். அப்படி இல்லைன்னா அவங்களும் அந்த மாதிரி இமீடியட்டாக டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால 5 o'clock வந்து திரும்பவும் இந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ ஆகும். இதான் எனக்கு டே போகும். மாஸ்க் ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அடுத்த டியூட்டி வந்து சரணையும் மாறாவை கூட்டிகிட்டு வரணும். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய டாஸ்க்னா இதுதான். 4 வாட்டி இந்த ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குது இந்த டைமு. இந்த மாதிரி டெய்லி உங்களை வந்து அழகாக வச்சுக்கோங்க. இதுவுமே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம எப்போதுமே க்ரூமிங்காக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ வந்து சரணாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக கிளம்பியாச்சு. அங்கே போகலாம். ஸோ அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன்னா என்னோடய பைக் தான். என்னோடய பைக் வந்து என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் உமா யார் அப்படின்றதே தெரிஞ்சுது. அதே மாதிரி உமாவால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்றதும் பைக் வந்ததுக்கப்புறம் தான். டிரைவிங் படிப்புக்கு ஈக்குவலாக நான் ஒரு பெருமையாக நினைக்கிற விஷயம் வந்து டிரைவிங். ஸோ அதனால் சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிரைவிங் கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நிறைய விஷயம் பண்ண முடியும். இது 5K கார் கேருங்களா? இந்த இது இப்போ வேறையா? ஸோ என்னோட பைக்கில் 2 வீல்லையுமே காற்று கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால ஏர் பிடிக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தேன். ஸோ அவ்வளோதான், சரணை வந்து பிக்கப் பண்ணியாச்சு. சரணை ஆக்சுவலி இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆஃப்டர்நூன் கூட ஓகே, மார்னிங்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பிஸியான ரோடு இது. ஒரு வழியாக கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ரவுண்ட் ஒன்று இருக்கு. உள்ளவா எங்க அண்ணா வரலையா? கதவு சாத்து, கதவு சாத்துங்க, மழை வருதுல்ல. க்ளோஸ் தி டோர் சரண். சரண் அவ்வளவுதான் அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிடு. லாக் பண்ணு, லாக் பண்ணுங்க. லாக் தி டோர். நோவா ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி வெரி குட் பாய். ஸோ அவ்வளோதான், அவரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து
ரெடி பண்ணோம் அப்படின்னா 2:30 ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து சரண் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ்வலாக லஞ்ச் அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. 1:30 2:30 அப்படிங்கும்போது நான் வீட்லேயுமே வந்துட்டு கொடுத்துருவேன். பட் மார்னிங் டைமில் டிஃபன் கொடுக்காம அனுப்ப மாட்டேன், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது ஹெல்த்தியாக கொடுப்பேன், இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். பட் லஞ்ச் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கொடுப்பேன், சாப்பிடல அப்படின்னா வந்ததுமே கொடுத்துருவேன். ஆக்சுவலாக இந்த 1:30 to 2:30 அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மாறா வந்து 2:30க்கு வருவான், அவனை வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியாது. வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 20 minutes தான் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி நம்ம வந்து ஓடணும். பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 kilometer வரும் மாறாவை பிக்கப் பண்ணுற இடம். அப்படிங்கும்போது அந்த 1:30 to 2:30 அப்படிங்கிறது அந்த படியில் ஏறி மேலே வீட்டுக்கு வந்துட்டு அவரை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி கீழே போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் எனக்கு. அதே மாதிரி தான் மார்னிங்கும். மாறாவுக்கு 8:30, சரணுக்கு வந்து 9:10. ஸோ கேப்பில் இருக்க 1/2 hour வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ ஒரு சில நாள் 2 பேர்த்தையுமே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போய் மாறாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சரணும் வந்து பார்க்குக்கு போயிடுவோம். 1/2 hour அங்கே வந்து அவரை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கூட்டிகிட்டு போவேன். இன்கேஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா மாறாவை ஏற்றி விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி 9 o'clock வந்து சரணை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும். ஸோ இப்படி தான் எங்களோட ரொட்டீன் இப்போ வந்து போயிட்டுருக்கு. சரண் கிண்டர்கார்டன் முடித்து மாறா மாதிரி பஸ்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் இந்த சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போல்லாம் ஓகே, பட் ரெய்னி டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அதுலேயுமே அவங்க ஹெல்ப் பண்ண முடியாத டைமில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்காக நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், செகண்ட் ஹீரோ வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஏதோ பெரிய விஷயத்த சாதித்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இனிமேல் கீழே இறங்குறதுக்கு வேலை இல்லை. இதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கு, டின்னரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் ஒரு இடத்துல நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம லைஃப்பில் வந்து பெரிய பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு தோணினாலும் பட் நம்ம கண்ட்ரோலில் நம்ம ஃபேமிலி ஹெல்த்தியாக ஹாப்பியாக போகுது அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு பெருமை இருக்கும், ஓகே ரைட்டு நம்மளால் நம்ம ஃபேமிலியில் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஹாப்பியாக போகிறாங்கப்பா, அதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி நினச்சி உங்களை மோட்டிவேட் பண்ணிவிட்டு லைஃப்பில் வந்து எடுத்து போயிட்டே இருங்க அப்படின்றத தான் நான் வந்து கடைசியாக சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை பாய்.